Hi friends, வணக்கம். Welcome back to Tamil Mithran. சிவகார்த்திகேயன், சமந்தா, சிம்ரன், சூரி, நெப்போலி நடிச்சிருக்கிற சீமராஜா படம் விநாயகர் சதுர்த்தி தினமான செப்டம்பர் 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வெளியாக இருக்கு. மற்ற நடிகர்களுக்கு இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் மூலமா கிடைச்சிருக்கு. போலாந்து உள்பட பல வெளிநாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அமெரிக்காவில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக இருக்கு. கொலம்பியா, லாஸ் வெகாஸ் அப்படின்னு பல இடங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படம் 2 காலகட்டங்களில் நடக்கிற வகையில் கதை வைக்கப்பட்டிருக்கு. பழங்கால கதையில் சிவகார்த்திகேயன் மன்னராக நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய 20 நிமிடங்கள் சிவகார்த்திகேயன் தமிழக மன்னராக நடிச்சிருக்காரு. இது படத்துடைய ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு தயாரிப்பு தரப்பினரே சொல்லிட்டு வராங்க. இந்த போர்ஷனுக்காக அரண்மனை செட் போட்டவர் ஆர்ட் டைரக்டர் முத்துராஜா. இதை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரலாற்று காலத்தையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையும் இணைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையை குற்றாலம் பக்கத்தில் செட் போட்டு எடுத்திருக்கிறோம். அந்த கிராமம், அதில் இருக்கிற சின்ன சின்ன சந்து உட்பட எல்லாமே செட் போட்டு தான் எடுத்திருக்கிறோம். மன்னர் காலத்து காட்சிகளுக்காக மகாபலிபுரம் பக்கத்தில் செட் போட்டிருக்கோம். ஃப்ளாஷ்பேக் காட்சியில் போர்க்காட்சிகளுக்காக போடப்பட்ட செட்டை அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற காட்சிகளுக்காக மார்க்கெட்டாக மாற்றிட்டோம். இந்த செட்டை எல்லாம் உருவாக்க 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரவு பகலாக வேலை பார்த்தாங்க. தஞ்சாவூர், புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிற அரண்மனைகளை நேரில் போய் பார்த்து இதை உருவாக்கியிருக்கிறோம். 200 ஏக்கர் நிலத்தில் இதை செஞ்சுருக்கிறோம். இதுக்காக 8 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாச்சு. சீமராஜாவில் என் வேலை கவனிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் பாலசுப்ரமணியத்துடைய ஒளிப்பதிவு தான். அவர் தான் என்னுடைய கலை வேலையுடைய ஒவ்வொரு நுணுக்கமான பகுதிகளையும் கேமராவில் பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு முத்துராஜ் சொல்லியிருக்காரு. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வெளியாக இருக்கிற இந்த படத்துடைய பாடல்கள், டைலாக், ப்ரொமோக்கள், தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. தற்போது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டுமே 36 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 70 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு. ஒரே நாளில் டபுள் ட்ரீட் அப்படிங்கிறது சமந்தா ரசிகர்களுக்கு இந்த விஷயத்தில் பொருத்தமாக இருக்கும். நாளைக்கு சமந்தா நடிச்சிருக்கிற சீமராஜா, யூ-10 ஆகிய 2 படங்களுமே வெளியாக இருக்கு. சீமராஜா படத்தில் சமந்தாவுடைய தோற்றமும் அழகும் ரசிகர்களை ஏற்கனவே கவர்ந்துருச்சு. அதற்கு சாட்சியாக மச்சக்கண்ணி பாடலும் அமைஞ்சிருச்சு. சிவகார்த்திகேயன், சமந்தா கெமிஸ்ட்ரி சீமராஜாவில் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூ-10 படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்தில் சமந்தா லீட் ரோல் பண்ணியிருக்காரு. கன்னடத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற யூ-10 படம் தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகளில் வெளியாக இருக்கு. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அதிக தியேட்டரில் வெளியாக இருக்கு. யூ-10 படத்தில் கர்மா அப்படிங்கிற தீம் பாடல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. 2 மொழிகள்லையுமே 1,20,00,000 பார்வைகளையும் தாண்டி இருக்கு. சமந்தாவுடைய சீமராஜா, யூ-10 அப்படின்னு 2 படங்களுமே தென்னிந்தியா முழுவதும் 1000க்கும் அதிகமான தியேட்டர்களில் வெளியாக இருக்கிறதால தியேட்டர்களில் சமந்தாவுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகவே இருக்கும்.